அனுமதி இல்லாத கட்டிடங்கள் மற்றும் கட்டிட அனுமதிக்கு புறம்பாக கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்களுக்கான இணையவழி ஒருமுறை ஒழுங்குபடுத்தும் திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அரசு செயலர் கேசவன், தலைமை நகர அமைப்பாளர் வீரச்செல்வம், தேசிய தகவலியல் மையத்தின் மாநில தகவலியல் அதிகாரி மகேஷ், புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் புவனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல், மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. புதுவை ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், லோகு நகர், புஷ்பா நகர், பிரியதர்ஷினி நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு, சீனிவாசபுரம், வீமன் நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரும் தாவேகா உறுப்பினருமான சரண் தாவேகா கட்சி கொடியினை ஆழ்கடலில் ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினர். சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. அதை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருப்பார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4 பவள விழாவாக கொண்டாடப்பட இருக்கின்றனர். எனவே அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ராயல் சிசி மற்றும் கிங்ஸ் லெவல் சிசி அணிகள் இணைந்து நடத்தும் என்ஆர் டிராபி கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா அபிஷேகப்பாக்கம் சிவன் கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்கின்ற குமரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். Catch it!